நமது தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சுவாமிநாதன். வணக்கம். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இதைத் தொடர்ந்து தணிக்கை துறையையும் மத்திய அரசு பயன்படுத்துகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி முன்வைத்து தலைவர்கள் எல்லாம் ட்வீட் செய்து வருகிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தங்களுடைய பேர வலிமையை கூட்டிக் கொள்வதற்காக விஜய் அவர்களுக்கு அனுசரணையான ஒரு போக்கு அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். அது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போய் சந்தித்த காலத்திலிருந்து அந்த இது தொடர்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஒரு பெரும் தலைவராகவே உருவாகிவிட்டார் அப்படின்னு கூட பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கோயம்புத்தூர் போன்ற ஊர்களில் பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தார். ஸோ இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தங்களுடைய பேர வலிமையை கூட்டணும், திமுகவிடம் தங்களுக்கு கூடுதல் சீட்டை பெறணும், ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், KS அழகிரி போன்ற முன்னாள் மாநில தலைவர்கள் கூட பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துறாங்க. ஒரு வகையில ஜனநாயகன் அரசியல்வாகிவிட்டது. அவர்களுக்காக அந்த தணிக்கை துறையில அந்த படத்தை வெளிவருவதில் சில சிக்கல்கள் இருக்கு. சோ இந்த சிக்கல்களை பயன்படுத்தி அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கிற பொழுது திமுகவுக்கு நெருக்கடியா மாறும்னு இவர்கள் பார்க்கிறாங்க. ஒரு கட்டத்துல திமுகவுக்கு இது ஒரு நெருக்கடியாக மாறுகிற பொழுது அப்ப ஜனநாயகனுக்கான ஒரு குரல் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. தமிழ்நாட்டுல தங்களுடைய அரசியல் இருப்பை உறுதி செய்தது போன்றும் ஆச்சு. திமுக கூட்டணியில் கூடுதல் சீட்டுக்கான கோஷத்தை அதை வேறு குரல்ல எழுப்பின மாதிரி ஆச்சு என்கிற ஒரு மாறுபட்ட கோணத்துலதான் காங்கிரஸ் கட்சி இதை அணுகுறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். மற்றபடி விஜய் அவர்களுக்கான ஜனநாயகன் படத்துல அரசியல் இருக்கிறதா என்று கேட்டா அது புதிய ஒரு வர இருக்கக்கூடிய படம். இது இன்று நேற்று அல்ல, தொடர்ச்சியாக அவருடைய படங்கள் பல படங்கள் சர்ச்சையில சிக்கியிருக்கு. தலைவான் ஒரு படம் வந்தபோது கூட டைம் டு லீடுன்னு கீழே இருந்த வார்த்தையை நீக்கணும்னு சிக்கிட்டு. ஆனா இதுதான் முதல் முறை தணிக்கை துறை இந்த அளவிற்கு சிக்கல்களை ஏற்படுத்துவது என்பது. சோ அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப காங்கிரஸ் கட்சி தங்களுடைய இலக்குகளில் ஒன்றாக ஒரு பேர வலிமையை கூட்டி கூடுதல் சீட்டை பெறணும் என்பதற்காக இதை பயன்படுத்துறதா தான் பாக்குறேன். நீங்கள் சொல்வது போல இதில் எதை நாம் முன்னிறுத்தி பார்க்க வேண்டும்? அதாவது காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறது என்று பார்க்க வேண்டுமா, அல்லது மோடி பாஜகவை எதிர்த்து கடுமையாக தன்னுடைய தாக்குதல்களை வெளிப்படுத்துகிறதுன்னு பார்க்கணுமா? இல்ல, இது விஜய்க்கு ஆதரவான குரல் தான் நம்ம பார்க்கணும். அவங்க பாஜகவை எதிர்க்கிறதுனா பல்வேறு திட்டங்களுக்கு தமிழகம் முழுவதும் போராட்டங்கள்ல நடத்திருக்கணும். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற பொழுது காங்கிரஸ் கட்சி அவ்வளவு ஆக்டிவா பெரிய போராட்ட களத்தில் இருந்த கட்சி இல்லை. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் இறந்த போது கூட அவர்கள் பெரிய போராட்டமோ இன்று வரை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படல. சோ அப்ப அவர்கள் அந்த வகையான போராட்டங்களை கூட நடத்துறது இல்ல. நான் மத்திய அரசு கூட சொல்லல, சாதாரண அவங்க மாவட்ட தலைவருக்கு நடந்ததுல கூட போராட்டம் பண்ணல. பட் விஜயினுடைய ஜனநாயகனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இப்ப 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு கூட இப்பதான் அறிவிச்சிருக்காங்க, ஏதோ போராட்டங்கள்லாம் பண்றாங்க. பட் அதையெல்லாம் மக்கள் களத்துல பெரிய ஒரு பேசு பொருளால காங்கிரஸ் ஆக்கவே இல்லை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பாஜக ஆட்சிக்கு வீதிதோறும் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவும் நடத்தல காங்கிரஸ் பெரிய அளவுல. ராகுல் காந்தி மெனக்கெடுகிறார், அவர் உழைக்கிறார், கடுமையா போராடுறாரு. வாக்கு திருட்டுக்கு எதிராக எல்லாம் அவர் பீகார் போன்ற மாநிலங்கள்ல பிரச்சாரம் செய்தார். அந்த வீரியம் தமிழ்நாடு காங்கிரஸ் இல்ல. பட் ஜனநாயகன் என்கிற ஒரு திரைப்படம் வர்றப்ப அது வீரியம் பெறது. பாஜகவுக்கான எதிர்குரலாக அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. திமுகவுக்கான நெருக்கடி குரலாக தான் அவர்கள் அதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். தணிக்கை சான்றிதழ் இன்னும் தாமதப்படுத்திக் கொண்டே செல்கிறார்கள். இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, தணிக்கை சான்றிதழை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கலாம். எனக்கு முன்பு பேசிய தலாசாமி சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல இது விஜய் அவர்களுடைய ஒரு அரசியல் ரீதியான படம். அப்ப அரசியல் ரீதியான படம் ஒரு நிறைவான படம் அப்படின்னு இறுதியான படம் தான் அவர் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதில் நிறைய அரசியல் வசனங்கள் வைத்திருப்பார். அப்ப அவர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கலாம். அதை கொஞ்சம் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். மற்றபடி இதில் அரசியல் இருக்கிறதான அரசியலும் இருக்கு. நீங்க ஒரு பக்கம் தணிக்கை துறையினுடைய சான்றிதழ்ல இழுத்தடிப்பு நடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா CBI விசாரணை 12ஆம் தேதி நடைபெற இருக்கு. இன்னும் ஒரு தேர்தல் காலத்திற்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கு. சோ இவர் ஒரு வகையில கூட்டணிக்குள்ள வரணும்னு தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் தொடர்ச்சியா வெளியில இருந்து வேற ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் இதற்குள்ள ஒரு அரசியல் கணக்கும் இருக்கு அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நன்றி சுவாமிநாதன். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.